12ஆம் அதிகாரம் முதல் 23ஆம் அதிகாரம் வரை அபிரகாம், அது அபிரகாம் அபிராம் சொல்லிக்கிறோம். ஏன்னா அதுக்கு அவருடைய பேரை அதுக்கப்புறம் தேவன் மாற்றுவாரு. அபிராம் 12 முதல் 23 வரை அபிராம். இரண்டாவது 24 முதல் 26 வரைக்கும் ஈசாக்கு. ஈசாக்குமா 24 முதல் 26 வரைக்கும் ஈசாக்கை குறித்து நான் சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்துல இருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிரகாமை குறித்து வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது 24ஆம் அதிகாரம் முதல் 26ஆம் அதிகாரம் வரைக்கும் ஈசாக்கை குறித்து வருகிறது. மூன்றாவது 27 முதல் 36 வரை யாக்கோப்பை குறிக்கிறது. 27 முதல் 36